வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்து உணவு. நம்ம சித்தர்கள் மூலிகையை பற்றி மட்டும் சொல்லாமல் நிறைய பூக்களையும் மூலிகையாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா பூ நிறைய பூ சாமிக்கு படைக்கிறோம். அதே மாதிரி நம்ம தலையில் வச்சுக்கிறோம். பூக்கள் அதை பக்குவமாக்கி அதில் உள்ள நஞ்சை நீக்கிட்டு மருந்தாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆவாரம் பூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ நிறைய அதுவும் டயாபிட்டிஸ்க்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட அதிகமாக சித்தர்கள் அதை எப்படி பார்த்தாங்க, ஆவாரம் பூவை மருந்தாக பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, டயாபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறம் உப்பு பூத்தா பதிலாகிடும். அவங்க உடம்புலேருந்து ஒரு கற்றாழை ஸ்மெல் வரும் டயாபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. இது மூணுமே போக்கக்கூடிய வல்லு இந்த ஆவாரம் பூ தொடர்ந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஸ்கின் பிரச்சனை இல்லாமல் அவங்க ஸ்கின் நல்ல பொற்சாயலை தரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது செம்பரந்தம் பூ. செம்பரந்தம் பூ வேற, செம்பருத்தி வேற. செம்பரந்தம் பூ என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செம்பரந்தம் பூவை எண்ணெயில் கொஞ்சம் கதகதப்பாக வச்சு அந்த எண்ணெயில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை தலையில் தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல முடி உதிர்தல் நிற்கும். முடி நீளமாக வளரும். இந்த செம்பரந்தம் பூவை புல்கந்தாவோ ஷர்பத்தாவோ பண்ணி நம்ம உள்ளுக்கும் நிறையாவே சாப்பிட்டுட்டே வரலாம். அப்புறம் செம்பருத்தி பூ மொக்கு நான் ஹார்ட் டிசீஸ்க்கு அதாவது ஹார்ட் பலப்படுறதுக்கு, அதாவது ஹார்ட்டில் உள்ள வெயின்ஸும் ஆர்டரிஸும் நல்லா பலமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த செம்பருத்தி பூ. அப்புறம் இந்த செம்பருத்தி பூ மொக்காக இருந்தாலும் சரி, அந்த பூவாக இருந்தாலும் சரி, நல்ல நிழலில் உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடல் சோர்வை போக்கக்கூடிய வல்லது. இந்த பொடியை டீயில், அதாவது கஷாயமாக எதுவாக இருந்தாலும் டீங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா தீ நீர் அப்படின்னு சொல்கிறது. விதவிதப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஆவாரம் பூவாக இருந்தாலும் சரி, செம்பரந்தமாக இருந்தாலும் சரி, செம்பருத்தியாக இருந்தாலும் சரி, எந்த பூ வகை உலர்த்தி வச்சு காய வச்சுருந்தாலும் சரி, விதவிதப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு மூடி வச்சிருந்து அதை வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வடிகட்டி குடிக்கிறது தான் அது தீநீர். இப்படி செஞ்சுட்டே வரும்போது, இந்த செம்பருத்தி பூ செஞ்சுட்டே வரும்போது நிறைய பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பீரியட்ஸ்க்கு நிறைய ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா இது தடுக்கக்கூடிய வல்லது. அதேமாதிரி பெண்களுக்கு உடல் சூடால் வெள்ளைப்படுதல் இருந்துச்சுனாலும் இந்த செம்பருத்தி பூவை உலர்த்திட்டு இதை பொடி பண்ணி தீநீராக செய்து அவங்க குடிக்கலாம். கருஞ்செம்பை பூ அப்படின்னு ஒரு வகை பூ இருக்குது. இது சைனஸ் பிரச்சனைக்கு சிறந்த மருந்தாக அமையும். அதே மாதிரி கபால சூளைன்னு சொல்கிறது, அதாவது ஸ்கல் ஸ்ட்ரெஸ்ஸில் நல்ல சூடாகி அது நல்ல வலி ஏற்படும், தலையில் வலி ஏற்படும். அதுக்கு சிறந்த மருந்தாக இந்த கருஞ்செம்பை பூ பயன்படுது. அதே மாதிரி கபம் உடம்புல அதிகமாகி கோபம் வந்துச்சு அப்படின்னா இந்த கோபத்தை தணிக்கக்கூடிய வல்லது இந்த கருஞ்செம்பை பூ. அடுத்தது அலரிப்பூ. பித்தத்தால் ஏற்படுற எந்த பிரச்சனையும் அலரிப்பூ சரி பண்ணிடும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய உள்ளது. சொறி, சிரங்கு, இது எல்லாமே ஸ்கின் பிரச்சனை எல்லாமே நீக்கணும் அப்படின்னா இந்த அலரிப்பூவை எடுத்து தீநீராகவும் குடிக்கலாம். அலரிப்பூவை கொஞ்சம் பவுடராக்கி அதில் குழைச்சிட்டு ஸ்கின்ல தடவிட்டு இருந்தாலும் இந்த சொறி, சிரங்கு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த அலரிப்பூவை தீநீராக்கி குடிக்கும் போது உணவுல ஏற்படுற வெறுப்பு நல்லா குறையும். அதாவது உணவு பார்த்தாலே வாந்தியோ ஒரு குமட்டலோ வருது, செரிமான சக்தி இல்லாதவங்களுக்கு வாந்தியோ குமட்டலோ வரும். அந்த மாதிரி அந்த வெறுப்பை குறைத்து நல்ல செரிமான சக்தி அதிகமாக்கி கொடுத்து கல்லீரலை நல்லா செயல்படக்கூடிய வைக்கிறது இந்த அலரிப்பூ. இந்த மாதிரி ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குணம் இருக்கு. எல்லா பூவையும் எடுத்து சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அதோட நஞ்சை பக்குவமாக வெளியேற்றிட்டு தான் சித்த மருத்துவருக்கு அந்த மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எந்த பூவாக இருந்தாலும் அதை முகர்ந்து பார்த்தாலே அதோட பலன் முக்கால்வாசி நமக்கு கிடைச்சிரும். அதனால தான் பூக்களை நம்ம சாமிக்கு சாத்திட்டு நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம். அதேமாரி சாமி மடத்துக்குள்ள வச்சுக்கிறோம், தலையிலையும் வச்சுக்கிறோம். பூக்களுக்கு இப்படியும் ஒரு குணம் இருக்குது, மருந்தாகவும் யூஸ் பண்ணலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நோய்களுக்கு தீர்வு காணலாம் சித்தா கேரை அணுகலாம்.